गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम श्री गुरुभ्यो नमः। ओम நம சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி தான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்ல ஆசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 3ஆம் நாள் 16/1/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. இந்த வியாழ பகவானை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் இந்த வியாழ சுகம் இருக்கின்ற பொழுது அனைத்து காரியங்களும் சிறப்பாக நடக்கும். சுப காரியங்கள் நடைபெறுவதற்கெல்லாம் வியாழ சுகம் வேண்டும் என்பார்கள். ஒரு திருமணம் தடைப்பட்டு கொண்டு போகிறது என்றால் வியாழ சுகம் போதாது, வியாழ சுகம் பத்தாது என்று சொல்வார்கள். இந்த வியாழ குரு பகவானுடைய பார்வை நல்ல பார்வையாக அமைகின்ற பொழுது வாழ்வில் உயர்வுகளை எல்லாம் தரக்கூடியது. குரு பார்க்க கோடி நன்மை. நல்ல பார்வை, நல்ல இடத்திலே இருந்து நல்ல ராசியை பார்க்கின்ற பொழுது இந்த குருவனுடைய பார்வை நல்லதாக இருந்தால் குரு பார்க்க கோடி நன்மை. அவ்வாறு சிறப்போக்கூடியதாகிய இந்த வியாழ பகவான் நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்று சொல்லப்படுகின்ற போற்றப்படுகின்ற வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டை சாத்தி மஞ்சள் மலர்காலை அர்ச்சனை வழிபாடு செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான மங்களங்களும் சிறப்பாக இருக்கும். அனைத்து தோஷங்கள் நீக்கக்கூடிய வகையிலே நாம் செய்கின்ற வழிபாடுகள் மூலமாக, அதே போல் இப்போ நமக்கு எத்தனை வயதோ அத்தனை எண்ணிக்கையிலே செம்பினாலோ குடத்தினாலோ தண்ணீர் அபிஷேகம் செய்கின்ற ஒரு சிறப்பு பண்டைய காலத்திலே இருந்தது. இப்போ அதெல்லாம் சற்று மருவி வந்துவிட்டு அதற்கு நேரம் இல்லை. எங்களுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கே நேரம் இல்லை என்று சொல்லுகின்றவர்கள் இருக்கிறார்கள். முன்னைய காலத்திலெல்லாம் அந்த குடும்பத்திலே 4 பேரோ 5 பேரோ 6 பேரோ இருக்கின்ற பொழுது ஒவ்வொருவருடைய வயதுக்கு தக்கபடி குடங்குடமாக தண்ணீரை ஊற்றுவார்கள். அந்த குளிர வைக்கின்ற பொழுது வியாழ பகவான் குளிர்ந்தால் நம்முடைய வாழ்வில் சிறப்புகள் ஏற்படும் என்கின்ற வகையில் அந்த குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறார்கள் என்றால் அம்மாண்ட வயசு அப்பாண்ட வயசு அந்த எண்ணிக்கைக்கு குடத்தினாலே அபிஷேகம் செய்விப்பது, பொறுமையாக கோவிலில் போய் உட்கார்ந்து இருந்து பிரார்த்தனை செய்து. இப்போ கோயிலுக்கு போகிறதுக்கே அவசரமாக வீட்டில் இருக்கிற உடுப்போடையே நாம் கோயிலுக்கு போகிற அளவுக்கு வந்து விட்டோம். எனவே அந்த இறை வழிபாட்டிலே நாம் ஈடுபடுகின்ற பொழுது முதலிலே நாம் ஒரு மனதோடு 5 புலன்களையும் ஒரு வழிப்படுத்தி நின்று இறைவன் பால் செலுத்தி பிரார்த்தனை செய்தால் தான் அது பலிக்கும். அவ்வாறு சிறப்பானதாக இந்த வியாழக்கிழமையிலே வியாழ பகவானை நாம் வழிபாடு செய்வதும், முடிந்தவர்கள் உங்களுடைய வயது எத்தனையோ அத்தனை எண்ணிக்கையிலே தண்ணீர் குடம் அபிஷேகம் செய்கின்ற பொழுது ஒரு சிறப்பு. அதுக்கு நமக்கு முடியலையா ஒரு 3 குடம் தண்ணீராவது அபிஷேகம் பண்ணணும். இதையெல்லாம் செய்கின்ற பொழுது நமக்கு ஒரு சிறப்பையும் உயர்வையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய வகையிலே அமைந்திருப்பது. எனவே இந்த வியாழக்கிழமையிலே நாமும் வியாழ பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் குரு பகவானையும் வழிபாடு செய்து மஞ்சள் மலர்களை அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்து இஷ்ட சித்திகளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும், நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி என்கின்றதாகிய விநாயகருடைய வழிபாட்டங்கள் இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ
டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபூஜம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களையும் கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று புனித ஜோசப் வாஸ் உடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது திரு அவை. இலங்கையின் அப்போஸ்தலராக கருதப்படுகின்ற இந்த புனிதர் இந்தியாவிலே பிறந்து இலங்கை டச்சுக்காரருடைய ஆட்சியின் கீழ் கத்தோலிக்கர்கள் துன்புறுத்தப்பட்ட பொழுது இங்கு ஒரு தனி குருவாக பணியாற்றியவர். ஒரு பிச்சைக்கார வேடத்திலே இங்கு வந்து மக்களிடம் இருந்த அந்த விசுவாசம் தூர்ந்து போகக்கூடாது என்று அவர் மிகவும் பிரயாசப்பட்டு பல ஆபத்து நிறைந்த நீண்ட பயணங்களை எல்லாம் மேற்கொண்டு ஆட்சியாளர்களுடைய கையிலே அகப்படாதவாறு அவர் இரகசியமாக மக்களை சந்தித்து அருட்சாதனங்களை வழங்கி அவர்களோடு ஒன்று சேர்ந்து மன்றாடி செபித்து அவர்களுடைய ஆன்மீக காரியங்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்த ஒரு புனிதராவர். இவருடைய இந்த புனிதமான வாழ்வு, இறைவனுக்கு உகந்த பணி வாழ்வு, இவற்றையெல்லாம் அங்கீகரிப்பதற்காக திரு அவை எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஈழ நாட்டிற்கு வருகை தந்து இந்த குருவானவரை புனித நிலைக்கு உயர்த்தினார். இந்த புனிதர் எங்களுக்காக என்றும் பரிந்து பேசுவார். ஏனென்றால் இந்த புனிதருடைய வாழ்வில், இந்த புனித ஜோசப் வாஸுடைய வாழ்வில் நற்செய்தியினுடைய ஆர்வத்தினாலே மிகவே தூண்டப்பட்டு தன்னுடைய வாழ்வில் எதிர்கொண்ட பல்வேறு ஆபத்துக்கள் அல்லது தன்னை தாக்குவார்கள், அழிப்பார்கள், தன்னை சிறையிலிடுவார்கள் என்றெல்லாம் எத்தனையோ தடைகள் அவர்களை சந்தித்தாலும் அவர் இந்த நற்செய்தி பணியை திறம்பட செய்து 59ஆம் வயதிலே அவர் மரித்தார். அவர் இந்த இலங்கைக்கு அந்த காலத்திலே இருந்த பல்வேறு சவால்களை அவர் மேற்கொண்டு பணியாற்றினார் என்று சொன்னால், அவருடைய உள்ளத்திலே இருந்த அந்த நற்செய்தி ஆர்வம் என்பது எங்கள் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக வருகின்றது. கிறிஸ்துவுக்கும் நற்செய்திக்கும் நாங்கள் சான்று பகர்கின்ற பொழுது பல்வேறு சவால்களை, பல்வேறு இழப்புகளை, பல்வேறு துன்பங்களை, பல்வேறு இடையூறுகளை நாங்கள் சந்திக்க நேரிடலாம். இருப்பினும் அவற்றையெல்லாம் மேற்கொண்டு நாங்கள் நற்செய்திக்கு சான்று பகர்வதற்கும் அயலவர்கள் மத்தியிலே அவர்கள் கொண்டிருக்கின்ற இறை நம்பிக்கைக்கு நாங்களும் உறுதுணையாக இருந்து அவர்களை வழிநடத்துவதற்கும் நாங்கள் எப்பொழுதும் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பதற்கு இந்த புனிதர் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்குகின்றார். அதனாலே பல்வேறு வேத கலாபனங்கள், துன்பங்கள் மத்தியிலும் அவர் பணியாற்றுவதற்கு இறைவன் அவரோடு கூடவே இருந்து அவருக்கு சக்தியையும் வல்லமையையும் மன துணிவையும் ஆர்வத்தையும் அளித்திருந்தார். இந்த புனிதருக்காக நாங்கள் இந்த நாளிலே நன்றி கூறுவோம். இலங்கையிலே இந்த கத்தோலிக்க விசுவாசம் பரம்புவதற்கு, பாதுகாப்பதற்காக இறைவன் அனுப்பிய ஒரு தூதுவர். இந்த தூதுவருக்காக நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அவருடைய உள்ளத்திலே இருந்த அந்த நற்செய்தி ஆர்வம் எங்கள் ஒவ்வொருவரிலும் இன்றைய காலகட்டத்திலும் நாங்கள் அதை வாழ முற்படுகின்ற பொழுது நற்செய்தியின் படி எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய குடும்ப வாழ்வை, எங்களுடைய தொழில் துறைகளிலே நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது இந்த நற்செய்தி விழுமியங்களை நாங்கள் எப்பொழுதுமே எத்தனை தடை வந்தாலும் நாங்கள் அதை பாதுகாத்து கொள்வோம்.
இழந்து போகக்கூடாது என்ற அந்த மன உறுதியோடு நாங்கள் வாழ்வதற்கு இறைவன் எங்களுக்கு அருள் கூற வேண்டும் என்று இந்த புனிதர் வழியாக நாங்கள் இறைவனை பார்த்து மன்றாடுவோமாக. ஆமென். Alhamdulillah wassalatu wassalamu ala ashrafil anbiya wal mursalin. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Was-samaa'i wat-tariq. Wama adraka mat-tariq. An-najmu ats-tsaqib. إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த நேயர்களே, நல்லுள்ளங்களே, அல்லாஹு தஆலா எல்லா உயிர்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அந்த வகையிலே மனித சமுதாயத்தை அல்லாஹு தஆலா ஒரு உயர்ந்த சிறந்த படைப்பாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான். சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து வாழக்கூடிய வாழ்வின் சகல வசதிகளையும், சொகுசான பௌதிக வளங்களையும், நிறைவான உணவுகளையும் அல்லாஹு தஆலா வழங்கி கொண்டிருக்கின்றான். அந்த அல்லாஹு தஆலா மனிதன் எவ்வாறு உருவாகின்றான் என்ற பாடத்தை தனது அல் குர்ஆனிலே படித்து தருகின்றான். மேலே நாங்கள் ஓதி காண்பித்த இந்த அல் குர்ஆனுடைய வசனத்திலிருந்து நாங்கள் சில விடயங்களை அறிந்து கொள்ளலாம். வஸ்ஸமாஇ வத்தாரிக், இந்த உதய தாரகை என்ற விடிவள்ளி நட்சத்திரத்தின் மீது சத்தியமா. வமா அத்ராக மத்தாரிக் அன்-நஜ்மு ஸாகிப் இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாதுகாவலரை அல்லாஹு தஆலா உருவாக்கி வைத்திருக்கின்றான். அந்த பாதுகாவலர் யார்? அந்த பாதுகாவலர் தான் ஒவ்வொரு மனிதனோடும் அன்றாடம் சில மலக்குகளை அவனுடைய பாதுகாப்புக்கு என்று அல்லாஹு தஆலா அவனுடன் கூடவே அனுப்பியிருக்கின்றான். அது என்ன? நாம் பார்க்கின்றோம், குறைந்தபட்சம் எங்களை நோக்கி வருகின்ற ஒரு சிறிய துகள், அந்த சிறிய தூசு கூட எங்களுடைய கண்ணுக்குள் சென்று விடாமல் அது கிட்டே வந்தவுடன் பல 2 மீட்டர் தூரத்திலே வருகின்றது, 1 மீட்டர் தூரத்திலே வருகின்றது. அதையும் விட குறைவாக எங்களுடைய கண்ணுக்கும் அந்த துகளுக்கும் இடையில் ஒரு சான் இடைவெளி இருக்கின்றது. அந்த நேரத்தில் கூட எங்களுக்கு தெரியாது ஒரு துகள், ஒரு தூசி என்னுடைய கண்ணை நோக்கி வருகின்றது என்று. கண்ணுக்கு கிட்டே வந்தவுடன் தான் தெரிகின்றது என்னுடைய கண்ணுக்குள் பெரிய ஒரு ஆபத்தான ஒரு தூசியோ அல்லது ஒரு வண்டோ ஏதோ ஒரு பாதகமான ஒரு பொருள் நுழையப் போகின்றது என்ற விடயம் தெரிந்தவுடன் உடனடியாக எங்களுடைய கண்ணை நாங்கள் மூடிக்கொள்கின்றோம். நாங்கள் மூடவில்லை, அல்லாஹு தஆலா இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபில் என்கின்ற எங்களுக்கு பாதுகாப்பாக அவன் உருவாக்கி இருக்கின்ற அந்த மலக்குகளின் மூலமாக அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்கின்றான். இது குறைந்தபட்சம். எவ்வளோ பெரிய திடீரென்று மயிரிழையில் பல ஆபத்துக்களில் இருந்து, அபாயங்களில் இருந்து நாங்கள் தப்பி இருக்கலாம். அல்லாஹு தஆலாவுடைய விதிதான் எங்களுக்கு முடிவாக இருந்தாலும் அதையும் விட அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எங்களுக்கு, அதுவே எங்களுக்கு அவனுடைய புறத்தில் இருந்து கிடைத்த அருளாக இருந்தால் அல்லாஹு தஆலா அவனுடைய பாதுகாவலர்களை கொண்டு எங்களை பாதுகாக்கின்றான். ஃபல்யன்துரில் இன்சானு மிம்மா குலிக், இந்த மனிதன் எவ்வாறு உருவாகின்றான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். குலிக மிம்மா இன் தாஃபிக், அதுதான் அந்த ஒரு சொட்டு நீர்த்துளியிலிருந்து அல்லாஹு தஆலா இவ்வளவு பிரமாண்டமான மனிதனை படைத்து அவனுக்குரிய ஆட்சியை, அவனுக்குரிய அதிகாரத்தை, அவனுக்குரிய சக்தியை, அவனுக்குரிய வலுவை, அவனுக்குரிய பாதுகாப்பை, அவனுக்குரிய போஷணத்தை எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா வழங்கி கொண்டிருக்கின்றான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராயிப், ஆண்களுடைய முதுகந்தண்டிலிருந்தும் பெண்களுடைய மார்பக பகுதியிலிருந்தும் வெளியாகின்ற அந்த நீரிலிருந்து அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்ற படைப்பாற்றல் எத்தகையது சகோதரர்களே! அந்த அல்லாஹ்வை நாங்கள் சிந்திக்க வேண்டும், அவனுடைய படைப்பை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும்,
அவனுடைய படைப்பை நினைத்து அவனை புகழ வேண்டும். அவன் எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகளை நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த நல்லடியார்கள் தான் நன்றி செலுத்துவார்கள். அவனை விளங்காதவர்கள் ஒருபோதும் நன்றி செலுத்த மாட்டார்கள். விளங்கியவர்கள் எவ்வாறு நன்றி செலுத்துவார்கள்? ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபக்கினா அஸாபன்னார். எங்களுடைய இறைவனே, இவற்றை எல்லாம் நீ வீணுக்காக படைக்கவில்லை, எங்களை நீயே பாதுகாப்பாயாக, அந்த நரகின் கொடுமையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, நீயே தூய்மையானவன் என்று பிரார்த்தனை செய்வார்கள். எனவே இப்படியாப்பட்ட நல்ல விடயங்களை நாங்கள் அறிந்து வாழ்வில் செயற்படுத்த எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.